நான் 5 புக்ஸ் வாங்கியிருந்தேன் ஜான்வரியில். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாவ், பபிள் ரேப்பப் பண்ணி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு புக் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டர்ஸ் பிளாக். இது வந்து சாய் விஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த ஆர்த்தரை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, பட் ரைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா நூலக மனிதர்கள், எஸ்ட்ராவோட புக்கு. உருப்பசிக்கு அப்புறம் நான் படிக்க போகிற அடுத்த எஸ்ட்ரா புக்குன்னு சொல்லலாம். தமிழ் ஆத்தர்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருந்தது இல்லை, பட் எஸ்ட்ரா படிக்கிறப்போ வந்து எனக்கு நல்லா எழுதுறாரு, டிஃப்ரெண்ட்டாக எழுதுறாரு, நம்ம தமிழ் ஆத்தர்ஸில் இருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். நம்ம பார்க்காத சம்பவங்களை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உருப்பசியில் அந்த ரைட்டிங் அப்படி தான் இருக்கும். அதாவது சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி அந்த கதை வந்து மிக அழகாக வெளிப்பட்டிருக்கும். ஏன்னா தமிழ் ரைட்டர்ஸ் மோஸ்ட்லி அப்படின்னா எழுத மாட்டாங்க. அவுட்காஸ்டர்ஸை பற்றி தமிழ் ரைட்டர்ஸ் எழுதுறது ரொம்ப 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 கம்மி. அப்படி எழுதின ஒரு ரைட்டரை பார்த்தோன்னா ஓகே இவர் புக் இன்னும் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புக் தான் நூலக மனிதர்கள். ஒரு நூலகம் எப்படி ஒரு மனிதனை மாற்றும், அங்கே வர்ற மக்கள் எப்படி அந்த மனிதனை மாற்றுவாங்க, புக்குக்கான லவ் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த புக் படிக்கிறப்ப தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், இது படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய மாங்கா காமிக்ஸ், அறிமுகமும் ஆளுமைகளும். கிங் விஸ்வா எழுதினது. எப்படி இருக்குன்னு தெரில, பட் நான் ஒரு இடத்துல இந்த புக்கோட சின்ன கிளிம்ஸ் பார்த்தேன். எனக்கு வந்து மாங்கானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ வாங்கிட்டேன். மாங்காய் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. ஸோ யாரெல்லாம் மாங்கா ரைட்டர்ஸ், அவங்க எப்படி ஜப்பானிய மாங்காஸ் உருவாக்குனாங்க, அந்த ஆளுமை எப்படி இவ்வளோ தூரம் இருக்குது. அதாவது ஜப்பானீஸ் மாங்காஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே அது அவ்வளோ மோட்டிவேஷன் தரும், அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். நம்ம யோசிக்க முடியாத கதை எல்லாமே மாங்காஸில் இருக்கும். அது வந்து சின்ன பசங்களுக்கானது இல்லை. இப்போ ஒரு அடல்ட்டாக நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளோ வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஜாப்பனீஸ்காரன் தான் ஏன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ரைட்டிங் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அதில் உள்ள பெஸ்ட் மாங்காஸ்க்கான விஷயங்களை இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஹைப்டு புக் ஆஃப் ஜான்வரின்னு சொல்லலாம். பிடிக்கலை, ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது. மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரீட் இட். ஏன்னா எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். நான் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த புக்கை எடுக்கிறப்பே என் மூஞ்சில் வந்து ஸ்மைல் தானாக வரும், ஏன்னு தெரில. ப்ரொஜெக்டா இஸ் சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்டு டு மீன் சொல்லலாம். ஃபேண்டசிக்கு அப்புறம் எனக்கு ரொமான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கிலீஷ் புக்ஸில் ரொமான்ஸ் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம அன்றாட பார்க்குற ரொமான்ஸ் அதில் இருக்காது. தமிழ் ரொமான்ஸ் முக்கியமாக இருக்காது. இதில் பண்ணுற விஷயங்கள்லாம் ஸ்பைஸ் நிறைஞ்சதாக இருக்கிறத விட ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமை தாண்டி சில விஷயங்கள் சொல்லப்படும். அது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அண்டு சில டைம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், சில டைம் ஃபேண்டஸியாக இருக்கும். நான் படிக்கலை, பட் ஸ்டில் நான் படித்த ரொமான்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். பாய்.